வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தாய் மற்றும் 3 குழந்தைகளை அரிவாளால் வெட்டியதில் 2 குழந்தைகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். நடுநடுங்க வைத்த கொலை சம்பவத்தில் நடந்தது என்ன? கெங்கவள்ளி அருகே கணவன் பிரிந்து சென்ற நிலையில் பெண் ஒருவர் விவசாயம் பார்த்து தனது 3 குழந்தைகளை வளர்த்து வந்துள்ளார். மீண்டும் திரும்பி வந்த கணவன் மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டு கொலைபாதக செயலில் ஈடுபட்ட சம்பவம் பதைபதைக்க வைத்துள்ளது. பெற்ற குழந்தைகளுக்கு தந்தையே யமனாக மாறியதன் பகீர் பின்னணி என்ன? சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த 74 கிருஷ்ணாபுரம் காந்திநகர் பகுதியைச் சேர்ந்தவர் அசோக் குமார். 45 வயதான இவர் நெய்வேலியில் தங்கி ஆட்டோ ஓட்டி வந்துள்ளார். இவரது மனைவி தவமணி விவசாய வேலை செய்து வந்துள்ளார். இந்த தம்பதிக்கு விஜயதாரணி, அருள் பிரகாஷினி மற்றும் அருண்குமார் ஆகிய 3 குழந்தைகள். கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக கணவன் மனைவி இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்தனர். அசோக் குமார் நெய்வேலியில் தனியாக வசித்த போதும் தவமணி தனது 3 குழந்தைகளை போராடி வளர்த்து படிக்க வைத்து வந்துள்ளார். இந்நிலையில் காந்திநகர் பகுதியில் உள்ள வீட்டின் அருகே அசோக் குமார் அலற சத்தத்தோடு கீழே விழுந்து கிடந்துள்ளார். சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது அவரின் மனைவி தவமணி மற்றும் 3 குழந்தைகளும் வெட்டு காயத்துடன் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர். அவர்களில் 13 வயதான விஜயதாரணி மற்றும் 5 வயதான அருண்குமார் ஆகிய இருவரும் சடலமாக கிடந்துள்ளனர். உயிருக்கு போராடி கொண்டிருந்த தவமணி மற்றும் 8 வயதான மகள் அருள் பிரகாஷினி ஆகிய இருவரையும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் அவர்கள் இருவரும் உயர் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர். தகவலறிந்து விரைந்து வந்த கெங்கவள்ளி போலீசார் லேசான காயத்துடன் கிடந்த அசோக் குமாரை மீட்டு ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து சேலம் மாவட்ட எஸ்பி கௌதம் கோயல் நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டார். சேலத்திலிருந்து கைரேகை நிபுணர்களும் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. அப்போது வீட்டின் அருகே தண்ணீரில் கழுவி சுத்தம் செய்யப்பட்டு கிடந்த அரிவாள் ஒன்றை கைப்பற்றினர். பின்னர் சம்பவ இடத்தில் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் சோதனை நடத்தினர். வீட்டின் அருகே உள்ள சில பகுதிகளிலும் தோட்டத்தில் அசோக் குமார் விழுந்து கிடந்த இடத்திற்கும் சென்று மோப்பநாய் சாலைக்கு திரும்பியது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அசோக் குமாரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். முதலில் மனைவி மற்றும் குழந்தைகளை தான் எதுவும் செய்யவில்லை, அவர்களை வெட்டியது யார் என்று தெரியவில்லை என்றும் கூறியுள்ளார். ஆனால் அவரின் பேச்சில் போலீசாருக்கு சந்தேகம் எழுந்தது. விசாரணையில் அசோக் குமாரின் தந்தை நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் என்பதும் தெரியவந்தது. தந்தைக்கு கிடைத்த பணிக்கொடை தொகையில் சில ஆண்டுகளுக்கு முன்பு கெங்கவள்ளி அருகே காந்திநகர் மலையடிவார பகுதியில் 2.25 ஏக்கர் நிலம் வாங்கியுள்ளனர். இந்த நிலத்தில்தான் வீடு கட்டி அசோக் குமார் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்துள்ளார். அப்போது மனைவியுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று நெய்வேலியில் தங்கி ஆட்டோ ஓட்டி வந்துள்ளார். இந்த சூழலில் காந்திநகர் வந்த அசோக் குமார் மீண்டும் மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். வாக்குவாதம் முற்றிய நிலையில் மனைவி மற்றும் குழந்தைகளை கொலை செய்யும் நோக்கில் அரிவாளால் கொடூரமாக வெட்டியதை ஒப்புக்கொண்டுள்ளார். பின்னர் போலீசாருக்கு சந்தேகம் ஏற்படாத வகையில் தன்னையும் அரிவாளால் வெட்டி கொண்டு நாடகமாடியது அம்பலமானது. மேலும் மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு கொலைவெறி செயலில் ஈடுபட்டதாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மனைவி மீது கொண்ட கோபத்தால் கணவனே பெற்ற குழந்தைகள் உட்பட 4 பேரை அரிவாளால் வெட்டியதில் 2 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் ஆத்தூர் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.